அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது ஒரு லைட் கலர் சேரீ. கஸ்டமர் ஒருத்தங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சு கொடுங்கன்னு சொல்லி தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பாருங்கள், மெயின் கிளாத்து லைனிங்கு ரெண்டையும் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். உடம்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 10.75, உயரம் வந்து 15 இன்ச்சு, 9.5 இன்ச்சு கழுத்து இறக்கம். இப்போ நான் வந்து லைனிங்கு மெயின் கிளாத்து ஏகம் ஆம்கோல் வந்து 6 இன்ச்சுங்க, ஏகமும் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்கு மடித்தாச்சு, கீழே மடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் வரைகிறதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு அட்டை எடுத்து மடித்து கிராஸை அப்படி வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு வட்ட வட்டமாக வந்துடும். இப்போ நெக் லைனுக்கு கீழே 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஏகம் ரவுண்டு இப்படி பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்கேலப் மாடல் டிசைன் தாங்க. ஆனால் அது மாதிரி வெட்டி நம்ம கரெக்டாக திருப்பணுங்கிறதுல ஈஸியாக இந்த கழுத்து நாம் தைச்சிக்கலாம். மாடல் அந்த மாடல் மாதிரி நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம அட்டை கட் பண்ணி வச்சுருக்குறோம்லங்க, வளைவாக இருக்கிற மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அரை வட்டமாக இருக்கணும் அந்த அட்டை. இப்போ அதை பாருங்கள், கரெக்டாக அந்த நம்ம 1.25 இன்ச்சுக்கு அந்த கோடு வளைவு போட்டிருக்குறோம்லங்க, அதில் டச் ஆகிற மாதிரி அந்த அட்டை வந்து கரெக்டாக அந்த மேலே தளவு பகுதி வந்து கரெக்டாக அந்த கோட்டுக்கு டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்படி ஒரு சைடாக கழுத்துக்கு ஒரு சைடே இப்படி நல்லா வரைஞ்சி நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம். அப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம இது பண்ணல ட்ரேஸ் விழுந்த மாதிரி அந்தள்ளையும் முழுந்துடும். இப்போ பாருங்கள், அந்த நெக்கை வந்து திருப்பி இப்படி தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்தள்ளையும் நம்மளுக்கு டிசைன் ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாடல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம சீலை கிளாத்து வந்துங்க, நான் பாரு அந்த ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணி அதை சென்டரில் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஒரு குண்டூசிகளை குத்தி கழுத்தில் வந்து லைனிங் பக்கம் அந்த துணி வச்சு முதல் நெக் லைனு ஃபஸ்ட்டு அடித்து அந்த மெயின் கிளாத்தை மேலே வர்ற மாதிரி திருப்பணும். அதுக்கு நம்ம நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்ருக்குறோம்லங்க, அந்த 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஏகம் தேயில் ஒட்டிக்கலாம். சீலை லைட் கலராக இந்த பிஸ்தா கலராக இருந்துச்சுங்க, அதனால் சீலையிலையே கொஞ்சம் வெட்டிட்டேன். இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு அறுக்காத்து போட்டுக்கலாம். ஈஸியாக ஸ்கேலப் டிசைன் தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஆனால் நம்ம தைக்கிறது ஈஸியாக தைச்சிக்கலாம். இப்போ குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தைச்சதை ஒரு அறுக்காத்து போட்டுட்டு அந்த மெயின் கிளாத்தை இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கம் வர்ற மாதிரி திருப்பிக்கலாம். முதல்ல வந்து லைனிங் பக்கம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அந்த படிமான தையல் நம்ம தைச்ச பிசுறு வந்து லைனிங்கில் வர்ற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் மெயின் கிளாத்து நம்மளுக்கு அழகாக திரும்பி கொடுக்கும். பிசுறு வந்து லைனிங்கில் தான் இப்படி படிமான தையல் இப்படி போட்டுக்கணும். போட்ட கடைசியில் இப்போது பாருங்கள், நல்ல பக்கம் சீலையோட கிளாத்தை வந்து இப்படி வச்சு திருப்பியாச்சு. இப்போ அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, முதல்லையே நம்ம கழுத்து வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்படி தைக்கலாம். இது வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடுது இல்லைங்க, நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஒரு தையல் போட்டிருக்கிறோம்லங்க, அதுக்கு லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் பக்கம் திருப்பி நம்ம அந்த ஸ்கேலப் மாடல் வரைஞ்சிருக்கிறோம்லங்க, அதுக்கு ஒவ்வொரு குண்டூசி குத்துறதுனா குத்தலாம், இல்லாட்டி தேவைப்படாதுங்க, நம்ம அப்படியே கூட தைச்சிக்கலாம். புதுசாக இருக்கிறவங்க இப்படி குத்திட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ அந்த வளைவுகளில் அப்படியே ரவுண்டாக நாம் தையல் ஓட்டிகிட்டு வரணும். உள்பக்கம்தான் நம்ம தைக்கணும் லைனிங் கிளாத்தில். இப்போ இந்த வளைவுகளில் அழகாக அந்த ரவுண்டாக இப்படி தைச்சிக்கலாம். பொறுமையாக நிறுத்தி கரெக்டாக அந்த எட்ஜு வந்தால் மறுபடியும் ஊசி திருப்பிக்கணும். நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கிறேன், அதனால் வேகமாக தெரியும். அந்த வளைவு கரெக்டாக அந்த கார்னர் வரையிலெல்லாம் நிறுத்தி ஊசி திருப்பிக்கணும். அழகாக நம்மளுக்கு ஸ்கேலப் மாடல் ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ ஏகம் அதே மாதிரி இப்படி அடிச்சுக்கலாம். டிசைன் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவாக இருக்குது இல்லைங்க, அந்த இடத்துல வந்து கரெக்டாக கத்திரி விட்டுவிட்டு அந்த தையல் ஓரத்துலேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். என் கையே மறைச்சிருச்சு அந்த கட் பண்ணுறது. கரெக்டாக அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அழகாக கத்திரி வந்து வெட்டிட்டு வந்துடும். கரெக்டாக அந்த தையல் இருக்கிறதுனால
உள்ளேயும் நம்மளுக்கு கத்திரி உள்ளே போகாது, அழகாக அந்த தையல்லையே வெட்டிட்டு வந்துடும். அந்த மெயின் கிளாத்தை கையில் இழுத்து இழுத்து அப்படியே வெட்டினோம்னா ஏங்க வெட்டிடலாம், அழகாக வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்கேலப் மாடல் நம்மளுக்கு தைச்ச மாதிரியே நம்மளுக்கு இப்படி வச்சு அடித்தாச்சு. இனி இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அந்த ஓர பிசுறு நீட்டிகிட்டு இருக்குமில்லங்க, அது தெரியாது இருக்கிறதுக்கு லேஸ் வச்சு கரெக்டாக அந்த கார்னர் பக்கமெல்லாம் லேஸ் வந்து கரெக்டாக நிறுத்தி நிறுத்தி திருப்பி திருப்பி வச்சுக்கணும். கொஞ்சம் திருப்பி விட்டு மறுபடியும் இப்படி வர்ற மாதிரி இப்படி வச்சு சீலையில் வந்து சில்வர் ஜருகு தான் வந்திருந்ததுனால இந்த கலர் சில்வர் கலர் லேஸு தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி அந்த எட்ஜு வரையிலெல்லாம் கரெக்டாக அந்த கார்னர் கரெக்டாக இப்படி திருப்பிக்கணும். திருப்பி திருப்பி வச்சு அடித்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்கேலப் டிசைனு. நாம் வந்து கட் பண்ணி அதை கரெக்டாக திருப்பி அதுக்கு மறுபடியும் துணி வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கேலப் மாடல் போட்டிருப்பேன். ப்ளவுஸுக்கு 2-3 ப்ளவுஸு வீடியோவில் இருக்குது. அது புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது இப்படி தைக்கிறது ஈஸியாக இருக்குது. மாடலும் நம்மளுக்கு ஸ்கேலப் மாடலு தைக்கிறதும் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு தைக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த லேஸு அந்த கார்னர் வரையிலெல்லாம் திருப்பிக்கிறோம். இதே மாதிரி ஏகம் தைச்சிட்டு எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த லேஸ் மேலேயே இன்னொரு தையல் ஓரத்தில் ஒட்டிக்கலாம். ஒரு தையல் தான் முதல்ல போட்டிருந்தாங்களா, அதனால் இன்னொரு தையல் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஒரு துளி கூட பிசுறும் வெளியே தெரியாது. இப்போ 2 தையல் எக்ஸ்ட்ரா அதுக்கு தையல் மேலேயே போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணதில் லேஸுக்கு 2 தையல் ஓட்டுறதுனால அந்த பிசுறு மேலேயே இப்போ 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ கழுத்து பக்கம் லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இந்த லேஸ் வச்சு இதுக்கு நம்ம 2 தையல் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நெக்கு சைடு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது முதுகு கீழே வந்து வேஸ்ட் ரவுண்டில் வந்து பிசுறு அப்படியே தான் விட்ருக்குறேன். அதுக்கும் கீழே வந்து இந்த சேலை கிளாத் வச்சு திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு லைனிங்கில் நம்ம அரைஞ்சி தையல் கொடுத்துருப்போம்லங்க, அந்த அரைஞ்ச அளவுக்கு நாம் இந்த மெயின் கிளாத் அது மேலே வச்சு அடிச்சுக்கலாம். ஏற்கனவே பேக் சைடு டாட்டெல்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுருக்குது. இப்போ நாம் அடித்து அந்த பக்கம் திருப்பினா போதும், கீழேயும் ஃபினிஷிங் ஆகி. இப்போ இதுக்கு படிமான தையல் போட்டுக்கணும். மெயின் கிளாத்தில் இல்லாத ப்ளவுஸில் அந்த பிசுறு வர்ற மாதிரி இப்படி வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழேயும் இது ஒரு டிசைனாக வந்துடும்லங்க. நம்மளுக்கு கீழே வேணுனாலும் இந்த ஸ்கேலப் மாடல் வளைவாக போட்டு லேஸ் வச்சுக்கலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி அடிக்கலான்ட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஓரத்தில் இதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது வளைவாகவும் தைக்கலாம், இல்லாட்டி நாம் பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு தையல் போட்டு இதுக்கு மேலே 2 லைன் லேஸ் வச்சோம்னா கீழே ஒரு டிசைனாக அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. இந்த ஸ்கேலப் மாடலாகவும் கீழே வச்சாலும் நல்லாயிருக்கு. நாம் தேவைப்படுற மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதுக்கு 2 லைனுக்கு லேஸ் வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. மேலே ஒரு லைனு அதே மாதிரி கீழேயும் ஒரு லைன் வச்சிட்டோம்னா சேலை கலரு சூப்பராக இந்த ப்ளவுஸில் ஆட் ஆன மாதிரியும் ஆயிடுச்சு. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எடுப்பில்லாத இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்காகவே சீலையில் கொஞ்சம் துணி வெட்டி இப்படி டிசைன் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ நம்மளுக்கு பேக் சைடு டிசைன் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி கைக்கும் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வளைவாக ஸ்கேலப் மாடலு கைக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இது பேக் சைடு. இனி கையை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கைக்கும் நான் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். லைனிங்கும் மெயின் கிளாத்து அட்டாச் பண்ணியாச்சு. அடித்து திருப்பில் கீழே அரைஞ்சுக்கு தையல் கொடுத்துருக்குறேன். இப்போ கைக்கு அதே மாதிரி தான் 1.25 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு அதில் நாம் இந்த ஸ்கேலப் டிசைன் இப்படி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக அந்த கோடு போட்டிருக்கிறதுல அந்த ஸ்கேலப் டிசைனோட அந்த வளைவு டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி வரைஞ்சிக்கணும். மெயின் கிளாத்தில் உள்பக்கம் லைனிங் வச்சு அப்படியே அடிச்சிருக்கிறேன். சும்மா அடித்து திருப்பில் ஏகம் அட்டாச் மட்டும் பண்ணி வச்சுருக்குது. இப்போ பாருங்கள் லைனிங்கில் நாம் மெயின் கிளாத்து வச்சு அடித்து நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ லைனிங்கில் அரைஞ்சி தையல் கொடுத்துருக்குறோம்லங்க, அதே மாதிரி தான் பேக் சைடு அடித்த மாதிரியே தான் அந்த அரைஞ்சதில் அப்படியே அடிச்சுக்கலாம். அடித்து படிமான தையல் போட்டுக்கலாம். பிசுறு உள்ள தள்ளி ஒரு படிமான தையல். படிமான தையல் போட்டோம்னா தான் நம்மளுக்கு துணி நல்லா திரும்பி கொடுக்கும். ஒரு துளி கூட சுருக்கு வராது. இப்போ துணி திருப்பிக்கலாம். திருப்பி ஓரத்தில் ஒரு தையல். இப்போது லைனிங் பக்கம் திருப்பி நாம் அந்த ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிருக்கிறோம்லங்க, அதில் அப்படியே வட்ட வட்டமாக தையல் ஒட்டிக்கலாம். கரெக்டாக இப்படி ஓட்டி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வெட்டுறதுக்கு நம்மளுக்கு கத்திரி உள்ளெல்லாம் போதாதுங்க. நம்ம தையல் இருக்கிறனால அழகாக வெட்டுறதுக்கும் பிரச்சனை இல்லாத வந்துடும். இப்போ லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அதில் இப்போ கையிலையும் நம்மளுக்கு ஒரு பார்ட்ரு வந்த மாதிரியும் ஆயிடுச்சுலங்க. அதனால் கைக்கு கழுத்துக்கு ஒரே மாதிரி இப்படி டிசைன் வச்சு தைச்சிருக்குது. ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஸ்கேலப் மாடல் போடணுன்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு வெட்டி கேன்வாஸ் எல்லாம் வைக்கணுங்கிறது இல்லை. சூப்பராக இப்படியே தைச்சிக்கலாம். கார்னர் வரையில் அந்த லேஸ் வந்து கொஞ்சம் நிறுத்தி திருப்பி கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இன்னொரு தையல் இதிலே போட்டுக்கலாம். இப்போ கீழே பார்டருக்கு ஓரத்தில் அதே மாதிரி லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். லேஸ் வச்சு இதுக்கு 2 தையல் போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்லீவும் ரெடி. இப்போ நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு எல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ளவுஸு ரெடிங்க. அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் 2 கையும் ரெடி ஆயிடுச்சு. 2 கையும் ரெடி ஆயிடுச்சு. இனி நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் இந்த புடவைக்கு தான் ப்ளவுஸ் தைச்சிருக்கிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீலை கலர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கஸ்டமர் போட்டு பார்த்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.